இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உயிர்ப்பின் ஞாயிறு ஆண்டவர் இன்று உயிர்த்திருக்கிறார். அக்களிப்போம், அகமகிழ்வோம் என்றார். இறந்தவர் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு மேன்மையின் பெருவிழா என்று அன்புக்குரியவர்களே, கடந்தேன், கடக்கிறேன், கடப்பேன் என்ற உறுதிமொழியை அவர் இன்று நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். அவரை கல்லறையில் அடக்கம் செய்து விட்டோம், இனி நம்மை வென்றுவிட யாரும் இல்லை என்ற அகந்தையில் மமதையில் திருந்தி கொண்டிருந்த இந்த யூதர்களுக்கு மீண்டும் அருள்நாதர் உயிர்த்து, நான் இறப்பதற்காக அல்ல, என் மக்களை பாவ பிடியிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களையும் மீண்டும் இறந்து போய் கிடக்கிற அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் இறந்தேன், இதோ இன்று உயிர்த்தெழுந்தேன் என்ற மிகுதியான கட்டளையோடு அன்பின் உறவோடு ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார். அவர் கற்றுத்தருகிற மேன்மைகளை வார்த்தையோடு கடந்து சென்று ஆழமாக கற்றுக்கொள்வோம். வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் இந்த உயிர்ப்பு பெருவிழாவின் ஞாயிறன்று உங்களோடு இறைக்கரம் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, கடந்தேன், கடக்கிறேன், கடப்பேன் என்ற உறுதிமொழியை இன்று உயிர்த்தாண்டவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஏனென்றால் கருகிவிட்டது, காய்ந்து போய்விட்டது, பட்டு போனது என்று கல்லறைக்குள் அடக்கியவரை இன்று அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கோடையில் பட்டமரம் கொழுந்து விடாதா? முள்ளுக்குள் போட்ட விதை முட்டி முட்டி முதைத்து விடாதா என்ற ஒரு கவிஞனின் வார்த்தைகள் நமக்கு ஒரு உண்மையை சொல்லித் தருகிறது. பட்டு போய்விட்டார் என்று மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்த போது கொழுந்து விடும் மரம் போல் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் நம் ஆண்டவர். சொல்லுவோம் அல்லேலூயா. கல்லறைக்குள் வைக்கப்பட்டவர் அழிந்து விட்டார் என்று எண்ணிய போது முள்ளுக்குள் போடப்பட்ட விதை முட்டி முட்டி முளைப்பது போல 3ஆம் நாள் முளைத்தவர் நம் ஆண்டவர். உயிர்த்தார், சாவுக்கு சாவு மணி அடித்து சாகாவரம் பெற்று முடிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முடிவில்லா வாழ்வை முதலீடு செய்தவர். வாழ்வே மாயமடா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மடையர்களின் வரட்டு தத்துவத்திற்கு என் ஆண்டவர் பதில்மொழி கொடுத்து விட்டார் அல்லவா? வாழ்வு உண்டு, அந்த முடிவில்லாத வாழ்வை முதலீடு செய்தவர் நம் ஆண்டவர். இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு இருக்கிறது. வாழ்வே மாயம், உலகமே மாயம் என்ற வரட்டு தத்துவங்களை தூக்கி எறிந்து வாழ்வுக்கு பின்னொரு வாழ்வு உண்டு, அந்த முடிவில்லா வாழ்வுக்கு முக்தி உண்டு, தந்தையோடு நித்தம் வாழும் சித்தம் உண்டு என புரிய வைத்தவர் நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து தானே. எப்போது நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள்? விவிலியத்திலே சொல்லப்படுகிறது, இயேசுவின் உயிர்ப்பை புனித பவுல் அழகாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றுகிற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நமது கிறிஸ்துவ விசுவாசத்தின் பொருள் உள்ளதாய் உயிருள்ளதாய் இருப்பது கிறிஸ்துவின் உயிர்ப்பில் தான். பிற சமயங்களிலிருந்து வேறுபடுத்தி தமது தனித்தன்மத்தை வெளிப்படுத்துவதும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான். ஆகையால் தான் இயேசு மானிடரிடம் முதற்கனியாய் உயிர்த்தெழுந்தார். ரோமியர் புத்தகம் 8:35 சொல்லுவது போல, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் எவன்? யார்? வேதனையா, நெருக்கடியா, ஆடையின்மையா, இடரா, துன்பமா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? நமது வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளிலிருந்து வரும் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், சுமைகள், இவற்றை நிறைவாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம்பிக்கையோடு லட்சியத்தோடு போராடும் போது கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாம் பங்கு பெறுகிறோம், மகிழ்ச்சி பெறுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பாவத்திலிருந்து புனித வாழ்வுக்கும், அடிமையிலிருந்து கடவுளின் மக்கள் என்ற உண்மையான உரிமை நிலைக்கும், இருளிலிருந்து ஒளியின் பாதைக்கும், வேற்றுமையிலிருந்து ஒற்றுமைக்கும், வேறுபட்ட மாறுபட்ட கருத்துகளிலிருந்து ஒன்றுபட்ட கருத்துக்கும் நாம் கடந்து செல்வது இயேசுவின் உயிர்ப்பு தான். அழகாக சொல்லுகிறது கொலோசியர் புத்தகம் 2:12. ஞானஸ்தானத்தில் அவரோடு புதைக்கப்பட்டிருக்கிறீர்கள், இறந்தோரிடமிருந்து அவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் ஆற்றல் மீது கொண்ட விசுவாசத்தினால் அவரோடு நீங்களும் உயிர்த்தெழுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்.
இயேசுவின் வாழ்வில் அழிவு என்ற சொல்லுக்கே இடமில்லை என்பதை இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது இன்றைய வார்த்தைகளா? ஆம். ஏனென்றால் யோவான் 11:25 சொல்லுவது போல, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். இயேசுவின் லட்சியம், தியாகம், நம்பிக்கை, விசுவாசம், கோட்பாடுகள் இவைகளை பின்பற்றுகிறவன் என்றுமே சாகான் என்பதை இயேசுவின் உயிர்ப்பு இன்று தெளிவுபடுத்துகிறது. இயேசு மண்ணுலகில் தனது வாழ்வை நிறைவாக கொண்டாடினார். குருடன் பார்வை பெற்றது, முடவன் நடந்தது, பாவி மன்னிக்கப்பட்டது, அடிமை விடுதலை பெறுவது, இவர்களுக்கு தமது சொல்லாலும் செயலாலும் புதுமையாலும் போதனையாலும் தந்தையோடு ஜபத்தில் கொண்ட உறவாலும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இயேசுவின் உயிர்ப்பு நம்பிக்கையற்ற, விசுவாசமற்ற, லட்சியமற்ற மக்கள் மனங்களின் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் லட்சியத்தையும் உருவாக்குவது உறுதியாக இந்த தென்படுகிறது அல்லவா? இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆகவே தான் நம்பிக்கையோடு போராடுகிறவன் வெற்றி பெறுவான் என்பதாக இறைவன் தெளிவுபடுத்துகிறார். இயேசுவோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் துன்பம் வந்த போதும் அவரை கைவிட்டார்கள், காட்டி கொடுத்தார்கள், கசையால் அடித்தார்கள். தந்தை மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையால் பட்டுப்போன மரம் துளிர் விடுவது போல இயேசுவும் உயிர்த்தார். நாம் நம்பிக்கையோடு இன்பத் துன்பங்களில் போராடும் போது இயேசுவின் உயிர்ப்பு ஒரு தொடர் நிகழ்வாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கூட உயிர்த்தாண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கிறாருங்க. அதனால தான் அவர் இன்று அழகாக சொல்லுகிறார், எங்கு அவர் தனது வாழ்க்கையிலே தோற்று போன இடத்திலே வெற்றியை குவித்தவர் தானம் ஆண்டவர். கல்லறை, அந்த கல்வாரி மலையிலே இவன் ஒளிந்தான், இனி எனக்கு யாரும் நமக்கு எதிரிகள் இல்லை என்று ஆண்டவரை ஒழித்து விட்டதாக நிகழ்த்திய ஒரு நாடகமடாது. அந்த நாடகத்திலே என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார், அங்கு வெற்றி கொண்டு விட்டார். அவர்கள் நடத்திய நாடகத்திலே என் ஆண்டவரும் முழுமையாக வெற்றியை கண்டவராக இருக்கிறார். எனவே கடந்தேன், கடக்கின்றேன், கடப்பேன் என்ற உறுதிமொழியை இன்று இறைவன் நமக்கு முழுமையாக சொல்லித் தருகிறார். ஆகவே தான் இயேசுவின் உயிர்ப்பு இன்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு தொடர் பயணம், முடிவில்லாத கடல் அலையை போன்றது. எப்போதெல்லாம் நமது வாழ்வில் இயேசு உயிர்த்தெழுகிறார் என்றால், துன்பத்தில் தோள் கொடுக்கும் போது, துயரத்தில் பங்கு கொடுக்கும் போது, இருப்பதை பகிர்ந்து கொடுக்கும் போது, அநீதிக்கு குரல் கொடுக்கும் போது, அந்நியனுக்கு ஆறுதல் தருகிற பொழுது, ஆதரவற்றவனை அன்பு செய்யும் போது, அனாதையை ஆதரவிக்கும் பொழுது, பசித்தவனுக்கு உணவு கொடுக்கும் போது, பரிதவிப்பவனுக்கு பாசத்தை கொடுக்கும் போது, மனமுடைந்தவனுக்கு வலிமை வழங்கும் போதெல்லாம் ஆண்டவர் உயிர்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நிகழ்வு தினமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. உண்மை உறங்காது, அன்பு அழியாது, நம்பிக்கை இழக்காது, லட்சியம் தோற்காது என்பதை இதய வரிகளாக நாம் இன்றைய உயிர்ப்பு ஞாயிறிலே நமது உள்ளத்திலே பதிக்க வைக்க வேண்டும். மனித உயிர் புதைக்கப்பட்டாலும் உறவுகள் விதைக்கப்படுகின்றன. உனது வாழ்வில் வருகிற ஏக்கம், எதிர்பார்ப்புகள், சுமைகள், சோகங்கள், கவலைகள், கண்ணீர், அச்சம், அதிர்வுகள் இவற்றை என்னிடம் கொடுத்து விடு. என்னோடு சேர்ந்து நம்பிக்கையோடு போராடு. தினம் தினம் புதிய பாதையில் உயிர்த்தெழுவாய் என்று உயிர்த்தாண்டவர் என்று உங்களுக்கு உறுதிமொழி தருகிறார். அழகாக ஒரு வரிகள் சொல்லுகிறது அன்பார்ந்தவர்களே. கல்லறையை புரட்டினாய், கடந்து வர தயங்கினேன். ஒளியை ஏற்றினான், இருளிலே இருந்து கொண்டேன். தூக்கி நிறுத்தினாய், மீண்டும் சேற்றிலே விழுந்து விட்டேன். கரங்கள் நீட்டினாய், கரம் பற்ற தவறிவிட்டேன். முடிந்தது வாழ்வு என்றிருந்தேன், வீட்டின் நிலை தாண்டி வர திகைத்த எனக்கு கல்லறை திறந்து காட்சி தந்தார், எல்லாம் கடந்து போகும் என்று. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் கடந்தேன், கடக்கின்றேன், கடப்பேன் என்று. உயிர்த்தவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். அக்களியுங்கள், மகிழ்ச்சியோடு உங்களை ஒப்புக் கொடுக்குங்கள். ஆண்டவர் ஆசீர் உங்களோடு தங்குவதாக, அமைதி உண்டாவதாக உங்கள் குடும்பத்தில். செபிப்போமா? அன்பு இறைவா, உயிர்த்த ஆண்டவருக்கு அல்லேலூயா கீதம் பாடி ஆரவாரத்தோடு நாங்களும் வரவேற்கிறோம். அவர் கடக்கிறார், கடந்து போகிறார், கடந்து கொண்டே இருக்கிறார் எனது வாழ்வில் என்ற உறுதிநிலை வார்த்தைகளை ஏற்றவராக உயிர்ப்பு ஞாயிறிலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு தங்கி எங்கள் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.